இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். பரபாசை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கூறியது பிலாத்துவிற்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. பரபாசை விடுதலை பண்ணினால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை தான் என்ன செய்ய வேண்டும் என்று பிலாத்து ஜனங்களிடம் கேட்கிறான். இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். இயேசுவுக்கு சாதாரண மரணம் வரக்கூடாது என்றும் அவர் அவமான சின்னத்தோடு மரிக்க வேண்டும் என்றும் ஆலோசனை சங்கத்தார் விரும்புகிறார்கள். சிலுவை மரணம் என்பது அக்காலத்தில் அவமானத்தோடு கூடிய மரணமாகும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டால் அவரை பின்பற்றுவதற்கு ஜனங்கள் வெட்கப்படுவார்கள் என்று பிரதான ஆசாரியர் நினைக்கிறார்கள். நீதியினாலும் நியாயத்தினாலும் செய்ய முடியாத காரியத்தை பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அநீதியினாலும் கலகத்தினாலும் செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். ஜனங்களை இயேசுவுக்கு விரோதமாக தொடர்ந்து ஏவி விடுகிறார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியர் கூறியபடி இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொல்லுகிறார்கள். இயேசு எருசலேமுக்குள் பவனியாக வந்தபோது இதே ஜனங்கள்தான் அவருக்கு ஓசன்னா என்று கூறி அவரை எருசலேமின் வீதி வழியாக அழைத்து வந்தார்கள். இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு சத்துரு யாருமே இல்லை என்று நினைத்திருப்பார்கள். இப்போதோ இயேசு கிறிஸ்து பிலாத்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். கூடியிருக்கும் ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிடுகிறார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இயேசுவுக்கு சிநேகிதர் யாரும் இல்லை என்று நினைத்திருப்பார்கள். உலகம் இப்படித்தான் மாறி மாறி பேசும். இந்த உலகத்தின் வழியாகத்தான் நாம் பரலோகத்திற்கு செல்லும் பாதை அமைந்திருக்கிறது. இயேசுவுக்கு மரியாதையும் அவமரியாதையும் வருகிறது. இயேசுவை பற்றி நற்செய்தியையும் துர்ச்செய்தியையும் கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் விசுவாசிகளாகிய நம்முடைய நிலைமையும் இதுபோலத்தான் இருக்கும். சில சமயங்களில் ஜனங்கள் நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசுவார்கள். சிறிது நேரத்தில் இதே ஜனங்கள் நம்மை பற்றி தீய வார்த்தைகளை பேசுவதற்கும் வாய்ப்புள்ளது. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று ஜனங்கள் எல்லோரும் சொல்கிறார்கள். அதை பிலாத்து பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவர்களுடைய வார்த்தையை பிலாத்து அங்கீகரிக்கவில்லை. தேசாதிபதி அவர்களிடம், ஏன் இயேசு என்ன பொல்லாப்பு செய்தார் என்று கேட்கிறான். ஒருவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக நியாயாதிபதி இப்படித்தான் தீர விசாரிப்பார். ஆகையினால் பிலாத்து கேட்ட கேள்வியில் தவறு ஒன்றுமில்லை. துன்மார்க்கர் மத்தியில் இயேசு பாடுகளை அனுபவிக்கும் போதும் அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். இயேசுவினிடத்தில் அவருடைய சத்துருக்களாலோ அல்லது நியாயாதிபதியாலோ பொல்லாப்பு எதையும் காண முடியவில்லை. இயேசு பொல்லாப்பு செய்தார் என்று யாராலும் நிரூபிக்க முடியவில்லை. கள்ளம் கபடம் அற்றவராக இருக்கிறார். இயேசு ஒரு பாவமும் அறியாதவர். மற்றவருடைய பாவங்களுக்காக குற்றமற்ற இயேசு பலியாக போகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கும் ஆக்கினை இயேசு கிறிஸ்துவின் மீது வந்திருக்கிறது. மனுஷருடைய பாவத்தை போக்குவதற்காக இயேசு மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். எல்லா பாடுகளையும் தம்மீது ஏற்றுக்கொள்கிறார். இயேசு என்ன பொல்லாப்பு செய்தார் என்று பிலாத்து ஜனங்களிடம் கேட்கிறான். அதற்கு அவர்கள் இயேசுவின் மீது ஒரு பொல்லாப்பும் கூறவில்லை. அதற்கு பதிலாக இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொல்லுகிறார்கள். அவர் செய்த பொல்லாப்பை நிரூபிப்பதற்கு பதிலாக தங்களுடைய கூக்குரலின் மூலமாக தாங்கள் நினைத்ததை சாதிக்க விரும்புகிறார்கள். இயேசு பொல்லாப்பு செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கூக்குரலிடுகிறார்கள். அநீதியாக தீர்ப்பு வழங்க தேசாதிபதிக்கு மனதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் பட்டணத்தில் இருந்த நியாயாதிபதியை பற்றி ஓமையாக கூறியிருக்கிறார். ஒரு விதவை அவனை அடிக்கடி தொந்தரவு செய்கிறாள். இவள் அடிக்கடி வந்து தன்னை அரட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று நியாயாதிபதி தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். அதுபோலவே திரளான ஜனங்கள் பிலாத்துவை அலட்டுகிறார்கள். இவர்கள் தன்னை அலட்டாதபடிக்கு இயேசுவுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று இந்த பிலாத்தும் விரும்புகிறான். தேசாதிபதியின் நியாயாசனத்தில் நீதிக்கு பதிலாக ஜனங்களுடைய உரத்த குரலே வெற்றி பெறுகிறது. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் தாங்கள் நினைத்ததை ஜனங்களுடைய கூக்குரல் மூலமாக சாதிக்கிறார்கள்.